ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு புளி குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அவரைக்காய் தேங்காய் போட்டு ஒரு கறி, சிகப்பு அரிசி, சுட சுட சாதம், இந்த சூப்பரான கத்திரிக்காய் காராமணி போட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச் புளிக்குழம்பு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா? என்னோடய சேனல் B2 குக்ஸில் வாங்கும். இந்த காராமணி முன்னாடி நாள் ராத்திரியே ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி ஊற போட்டுருக்கேன் இந்த குழம்பு ரெசிபிக்கு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த குழம்பு பண்ணுறதுக்கான பேன். இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இது எல்லாருக்கும் தெரியும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருக்குது, அதனால் அதை முதல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். புளி சேர்க்கும்போது வெந்தயம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹீட்டை ரொம்ப குறைக்கும் உடம்பில். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் அதை நறுக்கி போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் நறுக்கி போட்டுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு ஃபுல்லாக சேர்க்குறதுக்கு வேண்டான்னாக்கா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஒரு பெரிய தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரத்துக்கு, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்துண்டு வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த காராமணியை குக்கரில் வேக வச்சு இதை எடுத்துட்டேன் நான். ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம், இந்த மாதிரி வெந்தால் போகிறோம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா வதங்கியாச்சு இந்த எண்ணெயிலேயே. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலேயே சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காவும் அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிறான். தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த ஸ்டேஜ் வரைக்கும், தண்ணி தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் வெளியில் வாங்கினது தான், அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தனியா பொடி, வரமிளகா பொடி தனித்தனியாக சேர்க்கறதுனாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகா பொடியாகவே சேர்த்துன்ட்டேன். இதை நல்லா இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதோடு நல்லா கலந்து விட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம இது வெயிட் பண்ணலாம். இதையும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு
வதக்கினா கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போது ஒரு 5 நிமிஷம்தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கலர் நல்லா மாறி இந்த மசாலா சேர்த்ததெல்லாமும் பச்சை வாசனை போய் இது நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி கொஞ்சமாக அதோட அந்த தண்ணியோடையே சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காராமணி எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற அளவு காராமணியை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமா மசாலா குழம்பு பொடி எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரணும். எல்லாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கிறது இந்த குழம்பு. இப்போ நல்லா சேர்ந்துண்டு கொதி வந்தாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுவும் புளி தண்ணி இந்த புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அவளுக்கான உப்பு குவான்டிட்டி எப்படியோ அதை சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இது இப்போது கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு. இதை மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஒரு 5-7 நிமிஷம் இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. குழம்புல சூப்பரான கத்திரிக்காய் காராமணி போட்டு புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேங்காய் போட்ட கறியோ இல்லை நல்ல காரக்கறி வச்சு சாப்பிட பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் காரக்கறி போட்டும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இந்த சிகப்பரிசி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதோட இந்த காராமணி கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்ல சத்துள்ள ஒரு ப்ரோட்டீன் ரிச் குழம்பு, ட்ரெடிஷ்னல் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக B2 குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.